இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஞானத்தை குறித்து பேசுவதற்கு, ஞானத்தை குறித்து நாம் தியானம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம். நேற்று ஞானத்தை பற்றி நாம் வாசித்து பார்த்தோம். நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள் என்று நேற்றைய செய்தியிலே கவனித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணும்போது, ஞானத்தை கண்டுகொள்ளும்போது நமக்கு கிடைக்கிற பலனை இந்த நீதிமொழி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஞானத்தை சம்பாதிப்பதனால் வரக்கூடிய நல்ல பலனை இந்த தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அவனுடைய வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறப்பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நகரல்ல. அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் அதன் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகளெல்லாம் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். வேதம் சொல்கிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? பாக்கியவான்களுடைய அட்டவணையில் யாரெல்லாம் இடம் பெறுகிறான் என்று கேட்டால், ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணுறவன், புத்தியை சம்பாதிக்கிறவன் அவன் பாக்கியவான். அப்படி நாம் பாக்கியவான்களாக இருப்பதற்கு இன்னொரு விதத்தில் ஆன்மீக நிலையிலே நாம் பாக்கியவான்களாக இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்களிலே அதனுடைய வர்த்தகம் இந்த 3:14 வாசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் வர்த்தகம் செய்து பெரிய பெரிய நிலையில் முன்னுக்கு வரும் என்றால், யாரெல்லாம் பொன் மூலமாக அல்லது தங்கம் விலையேறப்பட்ட முத்துக்களின் மூலமாக தொழில் செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் வெள்ளியின் மூலமாக வியாபாரம், வெள்ளியை வைத்து தொழில் செய்கிறவர்கள், தங்கத்தை வைத்து தொழில் செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் உலகத்திலே முன்னுக்கு வருகிறார்கள். இந்த உயர்வை இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் சாலமோன் சொல்றாரு. ஆகவே அதனுடைய வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் மேலானது, உத்தமமானது என்று சொல்கிறார். அதை விட முத்துக்களை பார்க்கலும் ஞானம் விலையேறப்பெற்றது என்று சொல்லி, அதனாலே அதற்கு இணையாக ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே இந்த ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணுவதனால கிடைக்கிற பலன் என்ன என்று சொல்லி நீதிமொழிகள் 3:16 வாசித்து பார்க்கும்போது, அதன் வலது கையிலே தீர்க்காயுசும் அதனுடைய இடது கையிலே செல்வமும் கனமும் மகிமை இருக்கிறது. இன்றைக்கு எல்லாருக்கும் தீர்க்காயுசு, நீண்ட நாள் உயிரோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமே. நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்றால் ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணுவோமாக. அதனுடைய வலது கையில் தீர்க்காயுசு. நீ என்னத்தை சம்பாத்தியம் பண்ணாலும் ஞானத்தை சம்பாத்தியம் பண்ண. ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணும்போது உனக்கு தீர்க்காயுசு, அப்படி இடது கையில் செல்வமும் கனமும் சமாதானம் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஞானமாகிய இயேசுவை நாம் ஞானமாகிய அந்த ஆண்டவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குமே. ஆண்டவரே, அவருக்குள் ஞானம் அறிவாகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கிறத. எங்கள் வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும் மகிமை இருக்கிறது. நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு மகிமை இல்லை, நீங்கள் இல்லைன்னா கனம் இல்லை. எங்களுடைய கனம் உம்மாலே வருகிறது. நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்த, உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களை கனப்படுத்தும் போது, மேன்மைப்படுத்தும் போது நீங்களும் எங்களை கனப்படுத்துவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களுடைய கனம், எங்களுடைய மேன்மை எங்களால் அல்ல, அவங்களால் வருகிறது ஆண்டவரே. அவருக்கு முன்னுரிமை கொடுப்போம், ஞானத்தை சம்பாத்தியம் பண்ணுவோம். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.